சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10-12 நாட்கள் ஆனதற்கு பிறகும் இதுவரை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவரோ தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோ எவருமே அந்த கிராமத்துக்கு செல்லவில்லை. நான் என்ன கேட்கிறேன், அதை காட்டி உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் என்று கேட்கவில்லை. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வற்புறுத்த விரும்புகிறேன். ஜாதிய வன்முறைகள், ஜாதிய கொடுமைகள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறளை ரொம்ப பெருமையாக நாம் பேசுகிறோம். எல்லா உயிரும் சமம்தான் என்று நாம் பேசுவது உண்மை என்றால், நாம் பெருமைப்படுவது உண்மை என்றால், பட்டியல் சாதி மக்கள், பழங்குடி மக்கள் இத்தகைய கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாவது எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும்? ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஏற்கனவே சின்னதுரையா இருக்கட்டும், ஸ்ரீவைகுண்டத்துல கபடியில ஒருத்தன் ஜெயிச்சுக்காக அந்த பையனை இது பண்ணதா இருக்கட்டும், இப்படி பாத்தீங்கன்னா வரிசையா நிறைய நடக்கும். அது குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் இத்தகைய சாதிய ரீதியான பிரிவினைகளும் மோதல்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே திருநெல்வேலியில சின்னதுரை என்கிற பள்ளி மாணவன் சக மாணவர்களால் வெட்டப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதில் பள்ளிகளில், கல்லூரிகளில் இத்தகைய சாதிக மோதல்களை தடுப்பதற்குரிய பல்வேறு நல்ல ஆலோசனைகளை நீதிபதி சந்துரு அவர்களுடைய தலைமையிலான அந்த ஆணையம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கி இருக்கிறார். ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு அரசாங்கம் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க கமிஷன் போட்டாங்க. கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தது. ரிப்போர்ட்டை அப்போது இருந்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கும்? அப்புறம் எதுக்காக அந்த ஆணையத்தை போடுறீங்க? அதாவது அந்த நேரத்துல பிரச்சனை இது பண்றதுக்கு பாருங்க, நாங்க கமிட்டி போட்டிருக்கிறோம், அவங்க பரிந்துரை வந்ததுன்னா நாங்க எல்லாத்தையும் செஞ்சிருவோம் என்பது போன்ற ஒரு மக்கள் மத்தியில ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குவதற்கு அது பயன்படுத்தப்படுகிறதே தவிர, பல லட்சம் ரூபாய் செலவழித்து உருவாக்கப்பட்ட அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகள் முறையாக அமல்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அதனால் என்ன பிரயோஜனம்? ஆகவே இப்போது நான் வற்புறுத்த விரும்புகிறேன், நீதிபதி சந்துரு ஆணையத்தினுடைய பல்வேறு நல்ல பரிந்துரைகள் என்பது உடனடியாக அமல்படுத்துவதற்கான அரசாணைகளை இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம், ஆணையம் திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டிருந்தாலும் இப்போது வந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் இது போன்ற பிரச்சனைகளில் இன்னும் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.